ஓம் சிவாய. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுங்க. ஒரு வாரமும் பார்த்திங்கன்னா நல்ல சளி பிடிச்சிருச்சுங்க. அந்த சளிக்கு சரியான தீர்வு என்னென்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் எப்பொழுதும் சுட்டு திங்கிற தோசை பார்த்திங்கன்னா தூதுவளை தோசை தான். இன்றைக்கி அக்கா பையனும் சேர்ந்து இலை பறிக்க வந்திருக்கான். அவனுக்கும் ரொம்ப சளிங்க. அதனால் உடனே குயிக்காக பறிச்சாச்சுங்க. அது கையில் முள்ளாக இருக்கனால கிழிக்கும். அதனால் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ரொம்ப அவ்வளோ நல்லதுங்க. நாங்கள் எப்போதுமே சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா சளி பிடிச்சாலே எங்களுக்கு இது தான் பண்ணி தருவாங்க. இதை செய்யறதுக்கு முன்னாடி அரிசியை உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் வீட்டில் எவ்வளோ இருக்காங்களோ அவளுக்கு ஏற்ற மாதிரி இலை அதிகமாக இருக்கணும், அரிசி கம்மியாக தாங்க இருக்கணும். நாங்கள் 1 டம்ளர் இன்றைக்கி ஊற வச்சுருக்கோங்க. ஒரு 3 தோசை வந்தால் போதுங்க. இன்றைக்கி செம்ம காற்று அடிக்குதுங்க. ஆடி மாதம் இன்னும் பிறக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் நல்லா காற்று செம்மையாக அடிக்குது. பக்கத்தில் தென்னை மரத்துக்கெல்லாம் போகவே முடியலை. எப்போ வேணாலும் தேங்காய் விழுந்துகிட்டே இருக்குது. நல்லா அரிசி ஊற வச்சாச்சுங்க. முன்னாடியே நல்லா உறிஞ்சிருக்கு. அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா கீரை நல்லா முள்ளெல்லாம் அதாவது தண்டில் உள்ள முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இலையை மட்டும் அப்படியே எடுத்துருக்கோம். இது ரொம்ப நல்ல யூஸ் ஆகுங்க. கண்டிப்பாக சளி சீக்கிரமே சரியாயிடும். இது நாங்கள் அடிக்கடி எங்கள் ஊரில் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுவாங்க. இது வேலிகளில் கிடக்கும். சிலதெல்லாம் நல்லா கொடி மாதிரி பறந்துருக்கும். நல்லா ப்ளூ மாதிரி சொல்ல வயலட் கலர் பூவாக அழகாக பூக்குங்க. அந்த பூவை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் அதுதான் தூதுவளைன்னு. அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த இலையெல்லாம் சில டவுனில் கிடைக்குதான்னு தெரியல. ஆனால் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இங்கே டவுனில் திருச்சியிலலாம் பார்த்திங்கன்னா விற்பாங்க. இது முருங்கை இலை, தூதுவளை, பெரண்டை, நல்லா சின்ன செடிகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதாவது மூலிகை செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே விற்கிறாங்க எங்கள் திருச்சி டவுனில். முடிஞ்சவங்க உங்கள் டவுன்லேயே வாங்க பாருங்கள். சில பேர் ஆன்லைன்லேயே பொடியெல்லாம் கிடைக்கிது. ஆனால் பொடிக்கு அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது என்னங்க ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே இருக்கும்போது அதோட சத்து அப்படியே இருக்குது. அங்கே காய வச்சு அரைக்கும் போது அது சூட்டில் அந்த இது போயிருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அரைச்சி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இலையை போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் திரி அதாவது நரன்னு தாங்க இருக்கும். நர இருக்கிறது தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தடவை அறுத்து எடுத்தாச்சு. மீதியும் போட்டு எடுத்துடலாங்க. அப்படி தோசைக்கெல்லாம் சைடில் சிம்மில் வச்சிங்கன்னா அதுவும் நல்லபடியாக காஞ்சி வந்துடும். நல்லா அடுப்பு நல்லா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அடுப்பு நல்லா சூடாக இருக்க வேணாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா தோசை ஊற்றுறப்ப நல்லா இதாகிக்கும். நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் உங்களுக்கு பேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நல்லா எடுத்த கீழே விழுகிற கன்சிஸ்டன்ஸில் இருக்கணுங்க. ரொம்பவும் கெட்டியாக இருந்துச்சுன்னா தோசைக்கல்லையே ஒட்டிக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் எல்லாமே. நானே இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக உப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக போடுங்க. அதாவது உப்பே சில நேரத்தில் போடக்கூடாது. ஆனால் சில பேருக்கு உப்பு இல்லாமல் ரொம்ப திங்கல லைட்டாக போடுங்க. உப்பு இல்லாமல் தான் தோசை ஊற்றுவேன். நெய் அல்லது தேங்காய் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் நல்லதுங்க. நெய் எனக்கு தெரிஞ்சு நல்லதுங்க. ரொம்ப நல்லது. சம்டைம்ஸ் எல்லா நேரமும் நெய் நம்மளால் வாங்க முடியாது பார்த்திங்களா. அதனால் நீங்கள் இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. நல்லெண்ணெயில் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் நமக்கு ஊற்றி கொடுப்பாங்க. கேர்ள்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா வயசுக்கு வந்தப்போ அது எவ்வளோ பெனிஃபிட்னு அப்போ குடிக்கிறப்ப வேணாம்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ புரியுது. ஆனால் அது ரொம்ப இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நான் இன்றைக்கி இயற்கையோட நல்லெண்ணெய் தாங்க பயன்படுத்துகிறேன். எங்கள் ஊரில் அதிகமாக கிடைக்கிறது இந்த இயற்கை நல்லெண்ணெய் பிராண்டு தாங்க அதிகமாக கிடைக்குது. எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நல்லா தாங்க இருக்குது. கல் நல்லா காஞ்சிருச்சுங்க. தோசை ஊற்றிடலாங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை, அதாவது சளி பிடிக்குதோ இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது உடம்புக்கு. என்னென்னமோ வாங்கி சாப்பிட்றோம் உடம்புக்கு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம், அதெல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொருட்களை நம்ம உடம்புக்குள்ளே வயிற்றுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லதுங்க. அதை நீங்கள் தொடர்ந்து நம்மளோட உடம்பு நமக்கு தான் அக்கறை இருக்கணும். நம்ம எதை சாப்பிடணும், வயிறு ஒன்றும் குப்பை இல்லைங்க, கண்டது கிடையாது அள்ளி போட. எது ஈஸியாக ஜீரணமாகுமோ, எது நம்ம பாடிக்கு நல்லதோ, எது நம்ம பாடியை கூல் பண்ணுமோ அந்த ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட ஆரோக்கியம் மேம்படுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அதை சம்பாதிச்சு நல்லா சாப்பிடாம கூட நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த காசை கொடுக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்களா. அதனால் நல்ல ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. உண்மையான செல்வமே என்னென்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் தான். எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா கண்டிப்பாக கஷ்டம் தாங்க. அதுக்காக பணம் வேண்டாம்னு